மகாராஷ்டிரா மாநிலத்தை புரட்டி போட்ட கனமழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுக்கு 2 நாட்களில் 136 பேர் பலியாகியுள்ளனர். மகாராஷ்டிரா மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் பல்வேறு இடங்களில் அதிதீவிர கனமழை தொடர்ந்து வருகிறது. ரத்னகிரி, ராய்காட், கோலாப்பூர், சிந்து, துர்க், சத்தாரா ஆகிய மாவட்டங்கள் வெள்ளத்தில் மிதக்கின்றன. கொய்னா அணையில் இருந்து அதிக அளவில் தண்ணீர் திறந்துவிடப்படும் நிலையில் ஆறுகளில் வெள்ள அபாய கட்டத்தை தாண்டி செல்கிறது. ராய்காட் மாவட்டம் தலாய் என்ற கிராமத்தில் நிலச்சரிவில் 30க்கும் மேற்பட்ட வீடுகள் இடிந்து விழுந்தன. அங்கு 49 பேர் பலியாகியுள்ளனர். சத்தாரா மாவட்டத்தில் 2 இடங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 11 பேர் இறந்துவிட்டனர். மண்ணோடு மண்ணாக புதைந்து போனவர்களை மீட்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. கடந்த 48 மணி நேரத்தில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 136 பேர் உயிரிழந்ததாக அம்மாநில அமைச்சர் விஜய் வடேட்டிவர் தெரிவித்துள்ளார். கோலாப்பூர், ரத்னகிரி உள்ளிட்ட இடங்களில் வெள்ளத்தில் சிக்கியவர்களை தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் படகுகள் மூலம் மீட்டு வருகின்றனர். வெள்ளத்திற்கு நடுவே வீடுகளுக்குள் சிக்கியுள்ளவர்களை அவர்களுக்கு உணவுப் பொட்டலங்களையும் வழங்கி வருகின்றனர். கர்நாடக மாநிலம் பெலகாவி, கொப்பல், தட்சிண கன்னடா, உடுப்பி, குடகு உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் கிருஷ்ணா நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பல்வேறு இடங்களில் சாலைகள் வெள்ளக்காடாகியுள்ளன. இதனால் போக்குவரத்து வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. வடக்கு கர்நாடகாவில் கோகா நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் அபாய அளவை தாண்டி கொட்டுகிறது.